உலகத்தை சுத்தி பார்க்க ஆசையா? அப்ப கவலைய விடுங்க. நம்ம மை டூர்ஸ்ல உங்க விருப்பத்துக்கு ஏற்ப ஹாலிடே பேக்கேஜஸ் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் டெஸ்டினேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தமிழ்நாட்டு போலீஸ் சரித்திரத்தில் ஒரு அதிகாரி ரிட்டையர் ஆகி 2-3 நாட்கள் கழித்து நான் ரிட்டையர் ஆகி விட்டேன் என்று சொல்வதற்கு திரு எம்ஜிஆர் அவர்களிடம் சென்ற பொழுது, எம்ஜிஆர் நீங்கள் ரிட்டையர் ஆகிவிட்டீர்களா, திரும்பவும் வேலைக்கு போங்க என்று சொல்லி திரும்பவும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதற்கு பிறகு ஒரு 6 மாதமோ 1 வருடமோ அவர் வேலை பார்த்தார் என்பது எனது நிறைவு. ஸ்பெஷல் ட்ரெயினில் இங்கிருந்து நான் கொண்டு போய் திண்டுக்கல்ல சேர்த்துட்டேன். அப்போ எல்லாம் திண்டுக்கல்ங்கிறது வெரி ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்டிங். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஏஎஸ்பி போஸ்டிங். அது அந்த காலத்துலலாம் சப்டிவிஷன் எல்லா சப்டிவிஷன்லையும் ஏஎஸ்பியை போடப்பட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வாஸ் த ரூலிங் பார்ட்டி. therefore lot of tension and lot of deployment of manpower, but people were openly expressing their desire to MG Ramachandran. அந்த காலத்தில் எலெக்ஷன்ஸ்லாம் ஒரு ஃபேர், இதுவும் ஃபேராக தான் நடந்தது. அந்த மாதிரி மனித பேரணி இது வரைக்கும் யாரும் நான் நடத்துனதாக கருதலை. நானும் 37 வருஷம் சர்வீஸ் இருந்திருக்கிறேன். பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் கிளாமரஸ் மனித பேரணி அதுதான். And then 2 days later the rival gang murdered the other side. Revenge murder. அவ்வளோதான். He summoned me to headquarters. கூப்பிட்டு நீ என்ன பார்க்குற, வெள்ளாண்டு ஆர்டர் பார்க்குற, எப்படி அவரை கொலை பண்ண விட்ட அப்படின்னு சொல்லி ஒரு 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 பெனட்ரேட்டிவ், அதாவது இட்ஸ் நாட் டு பனிஷ் மீ, இட் இஸ் டு டீச் மீ தட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் தட் தெர் வில் பி ரியாக்ஷன். 4675 ஜாயின் பண்ணேன். 4676 ஐ பிகேம் எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச். நல்லா ஞாபகம் இருக்குது. திரு மோகன்தாஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ண யூனிஃபார்மோட, யூ கேன் காஸ்ட் ஆஃப் யுவர் யூனிஃபார்ம் and whenever you come before me you will bring a notebook and a pencil. அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கேன். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. நம்ம வழக்கமாக பரபரப்பான அரசியல் நியூஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் காவல்துறையில் பணியாற்றினேன் என்றது உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியும். காவல்துறையில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்த, இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு லெஜெண்ட் என்று இன்று வரை அழைக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரியை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறது மிஸ்டர் ஏஎக்ஸ் அலெக்சாண்டர். இங்கே இன்றைய இளம் தலைமை, இன்றைக்கி கரண்ட் ஜென்ரேஷனுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் மூத்தவர்களுக்கு திரு அலெக்சாண்டர் அவர்கள் என்றால் யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். வரக்கூடிய நாட்களில் விரிவாக நம்ம பல்வேறு சம்பவங்களை பற்றி பேச போகிறோம். அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் தி ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக நான் பார்க்குறது த ரெஸ்கியூ ஆஃப் ராஜ்குமார். அது பெரிய விஷயம், பின்னாடி பேசலாம். திரு அலெக்சாண்டர் அவர்களோட ரொம்ப முக்கியமான குவாலிட்டியாக நான் பார்த்தது, அரசியலில் எதிரும் புதிருமாக இருந்த திரு கலைஞர் மற்றும் செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவருமே இவரை விரும்பினார்கள்ன்றது ஒரு 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 அசாதாரணமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அவங்க 2 பேர் இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த அதிகாரி அவர் ஆளுன்னா அடுத்து வர்ற முதல்வர் அவர்கிட்டே சேர்க்க மாட்டார். இதுதான் நம்ம நாமா இருந்துச்சு. ஆனால் இந்த 2 முதல்வர்களுமே அவரு தான் எனக்கு வேண்டும் என்று அழைத்து அவரை உளவுத்துறைக்கு 2 முதல்வர்களும் தலைமை தாங்க சொன்னார்கள். இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் அவர் எப்படி ஒரு லெஜெண்டோ, அவர் சில லெஜெண்டான போலீஸ் அதிகாரிகளை பற்றி இன்று நம்மிடம் பேச இருக்கிறார். இன்றைய காவல்துறை அதிகாரி, இன்றைய தலைமுறை காவல்துறை அதிகாரிகளுக்கு பல பேருக்கு இப்படி ஒரு அதிகாரி இருந்தார் என்பதே தெரியாது. நான் 91 அரசு பணியில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றிய போது என்னுடைய உயர் அதிகாரிகள் அந்த காவல்துறை அதிகாரியை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கின்றனர். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இது மாதிரியான லெஜெண்டரி ஆஃபீஸர்ஸை பற்றிய புத்தகங்களோ பதிவுகளோ எங்கேயுமே இல்லை. இதை காவல்துறையும் பதிவு செய்து வைக்க வேண்டும் என்ற முனைப்பை எடுக்கவில்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த அதிகாரிகளின் அனுபவங்கள் எல்லாம் இன்றைய காவல்துறை அதிகாரிகளுக்கு, இன்றைய தலைமுறையினருக்கு பெரிய பாடமாகவும் உதவியாகவும் இருக்கும்ன்றதில் எனக்கு சந்தேகம் இல்லை. அதன் ஒரு பகுதியாக இன்று நாம் முன்னாள் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு செந்தாமரை அவர்களை பற்றி, மதிப்பிற்குரிய திரு அலெக்சாண்டர் அவரிடம் பணியாற்றியிருக்கிறார். அவரே இன்னைக்கு திரு செந்தாமரை அவர்களை பற்றி நம்மிடம் சொல்லப் போகிறார்.
இதன் மூலமாக நீங்கள் தமிழக காவல்துறை எப்படி ஒரு செலிப்ரேட்டட் போலீஸ் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம சந்திக்கலாம். சார் வணக்கம் டிஜி சார். வணக்கம். எனக்கு உண்மையிலே இட் இஸ் அ பிளஷர் தட் யூ ஹவ் given us a time and consented to give this interview சார். ஐ எம் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி சார். நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேங்க சார். எனக்கு இப்போது நான் உங்களை பற்றி நிறைய சொல்லிட்டேன். எனக்கு மிஸ்டர் செந்தாமரை அவர்களை பற்றி நீங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லணும், உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன். யூ ப்ளீஸ் ஸ்டார்ட் அபவுட் மிஸ்டர் செந்தாமரை சார். நீங்கள் இந்த புதிய பாணியில் இந்த நேர்காணலை நடத்துவதை பற்றி எனக்கு மெத்த மகிழ்ச்சி சார். வழக்கமாகவே ஒரு பரபரப்பான நேர்காணல்களை தான் நீங்கள் நடத்திக்கிட்டு வர்றீங்க. அதுலேருந்து ஒரு ஆஃப் பீட்டாக இருக்குது இந்த இன்டர்வியூ. ஆகவே இதில் பங்கேற்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அதை பற்றி மெத்த மகிழ்ச்சி தான். நீங்கள் சொல்லிய விதத்தில் ஒரு சிறு கண்டிஷன் செய்ய வேண்டும் விரும்புகிறேன். நான் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் மட்டும் வேலை செய்யவில்லை, செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவரிடமும் வேலை செய்தேன் என்று சொன்னீர்கள். திரு எம்ஜிஆர் அவரிடமும் 10 வருடம் வேலை செய்தேன். அதை விட்டு விட்டீர்கள். அதை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று எனது ஆவா. இப்பொழுது நீங்கள் திரு கே செந்தாமரை அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். கே செந்தாமரை தமிழ்நாட்டில் இருந்த மிகச்சிறந்த போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் என நான் கருதுகிறேன் என்னுடைய பீரியட்ல. அவர் 1923 பிறந்தவர். சென்னை வாசியவர். 1952 இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் அவர். அந்த வருஷம் தான் இயர் ஆஃப் அலாட்மெண்ட் அவர். 1987 அவர் ரிட்டையர் ஆனார். தமிழ்நாட்டு போலீஸ் சரித்திரத்தில் ஒரு அதிகாரி ரிட்டையர் ஆகி 2-3 நாட்கள் கழித்து நான் ரிட்டையர் ஆகி விட்டேன் என்று சொல்வதற்கு திரு எம்ஜிஆர் அவரிடம் சென்ற பொழுது, எம்ஜிஆர் நீங்கள் ரிட்டையர் ஆகிவிட்டீர்களா, திரும்பவும் வேலைக்கு போங்க என்று சொல்லி திரும்பவும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதற்கு பிறகு ஒரு 6 மாதமோ 1 வருடமோ அவர் வேலை பார்த்தார் என்பது எனது நிறைவு. ஆகவே அதுக்கு அந்த சிறப்புக்குரிய ஒரு இடத்தை பெற்ற ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அவர். இவர் ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போய்விட்டார். என்னுடைய அசோசியேஷன் இவருடன் சிறு வயதிலிருந்து எனக்கு உண்டு. அவரை பற்றி, அவர் டிஐஜி சதர்ன் ரேஞ்ச். அப்பொழுதெல்லாம் ரேஞ்சுகள் 4 ரேஞ்சு தான். சதர்ன் ரேஞ்ச், வெஸ்டர்ன் ரேஞ்ச், சென்ட்ரல் ரேஞ்ச், நார்தர்ன் ரேஞ்ச். தமிழ்நாட்டு போலீஸில் 4 டிஐஜி தான் ஃபீல்டில். 5வது டிஐஜி ரயில்வேஸ் அண்ட் சிஐடி. அவர் மெட்ராஸில் ஐஜியோடு இருப்பார். ஐஜி ஒரே ஒரு ஐஜி தான். ஒரு ஐஜி 4 டிஐஜி. ஆகவே டிஐஜி என்பது மிகப்பெரிய பதவி. ஒரு டிஐஜிக்கு 6 டிஸ்ட்ரிக்ட் 7 டிஸ்ட்ரிக்ட். இப்போ இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் இல்லை, முன்னால் இருக்கிற காம்போசிட் டிஸ்ட்ரிக்ட். உதாரணத்துக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தனி டிஸ்ட்ரிக்ட். சதர்ன் ரேஞ்ச் டிஐஜி யாருன்னா மதுரை நார்த், ராமநாதபுரம், விருதுநகர்லாம் ராமநாதபுரத்தில் சேர்ந்தது. ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஒரு டிஐஜி கேம்புக்கு போனார்னா 15 நாள் ஆகும் திருப்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் வருது. டிஐஜியை பார்ப்பதே மிகவும் கடினமான காரியம். பெரிய அதிகாரிகள் டிஐஜியை பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 2 நாளைக்கு கேம்ப் போட்டுட்டு போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தால் தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு டைம் இருக்காது, ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கும். டிஐஜிகளுக்கு மிக அதிகமாக பணிச்சுமை இருந்த காலம் அது. ஆனால் அவர்கள் மிகவும் அத்தாரிட்டேட்டிவாகவும் இருப்பார்கள். அவர்களே டிசைட் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருப்பார்கள். இந்த சமயத்தில் இவர் டிஐஜி சதர்ன் ரேஞ்சாக இருக்கும் பொழுது திண்டுக்கல்லில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்து வந்த முதல் எலெக்ஷன் நடந்தது. மாயத்தேவர் எலெக்ஷன் நடந்தது. அப்பொழுது நான் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸாக 3 மாதம் தான் என்னுடைய சர்வீஸ். விருதாச்சலத்தில் இருக்கிறேன். எனக்கு உத்தரவு வந்து உங்க ஏஜ் என்ன சார் இருக்கும்? ஏஎஸ்பி 26 இருக்கும் நினைக்கிறேன். 26 தான் என்னுடைய ஏஜ். அப்பொழுது என்னை வந்து 2 இன்ஸ்பெக்டர், 1 ஏஎஸ்பி, 2 இன்ஸ்பெக்டர், 40 சப் இன்ஸ்பெக்டர், 400 போலீஸ், 40 பஸ்கெட், 400 அம்யூனிஷன், இவர்களுடன் நீ திண்டுக்கல் எலெக்ஷனுக்கு போ என்று உத்தரவு வந்தது. பந்தோபஸ்த் டியூட்டி. இப்பொழுதெல்லாம் பந்தோபஸ்த் என்றால் உடனே கார் வந்து விடுறது, பஸ் வந்து விடுகிறது, ஒரு பெரிய டீமை அரேஞ்ச் பண்ணி போகலாம். அப்பொழுதெல்லாம் அப்படி கிடையாது.
வாங்கன்னு சொன்ன உடனே மெசேஜ் கொடுப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு போலீஸ்காரரும் ஒரு கையில் ஒரு பேகு, ஒரு பெட்டு எடுத்துகிட்டு அவராக ஒரு லத்தி குச்சி எடுத்துகிட்டு அவராக வந்து எந்த இடத்துக்கு வந்து வர சொல்கிறோமோ அங்கே வருவாங்க. அங்கே எல்லாரும் ஒன்றா சேருவாங்க. அதுக்கப்புறம் பந்தோபஸ்து போவாங்க. எனக்கு நான் வந்து எல்லாத்தையும் இப்படி கொண்டு போகிறது சரியில்லை, நமக்கு உத்தரவு எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு போட்டிருப்பதுனால கடலூருக்கு எல்லாத்தையும் வர சொல்லி, கடலூர் தான் எனக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ், எல்லாத்தையும் வர சொல்லி பஸ்ஸுக்கு போய் டிக்கெட்டு கேட்டேன். பஸ்ஸில் உங்களுக்கு வாரண்டெல்லாம் தீர்ந்து போச்சு, பணம் கட்டலை, அதனால் பஸ் கொடுக்க முடியாது. ரெண்டாவது இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மூவ்மெண்ட்டு, எங்கள் பஸ் பாஸ் உங்களுக்கு செல்லாது, வாரண்ட் செல்லாது, நீங்கள் ரயில் வண்டிக்கு போய் பாருங்கன்னாங்க. ரயில் வண்டிக்கு போனால் ஒரே ட்ரெயினில் எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட. அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் கொடுக்க முடியாது, இல்லை மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் எதில் அனுப்புன்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்பெஷல் வண்டி வேண்டாம் எடுத்துக்கன்னாரு. நான் யாரையும் கேட்கல, ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை அரேஞ்ச் பண்ணி, அந்த காலத்தில் எனக்கு இப்போவும் யோசிச்சு பார்த்தா யோசனை பெரிய வேடிக்கையாக இருக்குது. ஒரு ட்ரெயின், ஸ்பெஷல் ட்ரெயினில் இங்கேருந்து நான் கொண்டு போய் திண்டுக்கல்ல சேர்த்துட்டேன். சேர்ந்த பிற்பாடு எனக்கு டியூட்டி வந்து திரு கே குருவையா வந்து அப்போ சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் மதுரை நார்த். அவர் என்ன கண்டு பண்ணார், நீங்கள் வந்து அம்பாத்துறை ஏரியாவில் ஒரு 40 ஸ்டேஷன் எனக்கு கொடுத்து 40 ஸ்டேஷன்லேயே உங்கள் ஆளுங்களை டிப்ளாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அம்பாத்துறை வாஸ் மை ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் 40 இடத்துல டிப்ளாய்மெண்ட் எனக்கு. அப்பொழுது இந்த காலத்துலலாம் போய் ஐஜி டிஐஜி எல்லாம் வந்து தொடர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பந்தோபஸ்தில். ஐஜி அருள் ஒரு நாளைக்கு ரெவ்யூவுக்கு வர்றார். ரெவ்யூக்கு பந்தோபஸ்த் ரெவ்யூ வந்து ஒன்லி 1 டே அவர் வருகிறார். மதுரையில் வந்து ட்ரெயினில் இறங்கி மதுரையிலேருந்து காரில் வர்றார். எனக்கு ஐஜியை பார்த்து ஒரு சலாம் போட்டுடணும், சல்யூட் பண்ணிடணும், நம்ம இங்கே இருக்கிறோம்னு காமிக்கணும் ஐஜிட்ட. யங் ஆஃபீஸர் உங்களுக்கு ஐஜியை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம ஐஜி நம்ம இங்கே வேலை பார்க்குறோம், நம்ம ஐஜி நம்ம லீடர் போகிறாரு, அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. இந்த காலத்தில் பல பேர் ஐஜியை கண்டா ஓடி ஒழிஞ்சிடுறாங்க. அதுக்கு எனக்கு அப்படி இல்லை, எனக்கு ஐஜிட்ட நம்ம மொத்த காமிக்கணும். நம்ம our presence should be known to him. That is my feeling. So I went and stood on the road and as the car passed, I saluted him. வண்டி நின்றுச்சு. உடனே நின்று ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. வந்த உடனே யூஆர் அப்படின்னு கேட்டாருங்க. சார், ஐ எம் ஏஎஸ்பி விருதாச்சலம், மை நேம் இஸ் அலெக்சாண்டர். I have brought two inspectors, 47 inspectors, 400 men, 40 baskets and 400 ball ammunition. இது ஒன்று தான் எனக்கு தெரியும் ஐஜிட்ட பேசுறதுக்கு, வேற ஒன்றும் தெரியாது. சொன்ன அவர் சும்மா இருக்காம வேர் ஆர் தே பில்லட்டட் அப்படின்னார். எங்கே போட்டிருக்க, எங்கே ஒன்று வச்சிருக்க, அகாமடேட் பண்ணியிருக்கேன். நான் ஆடலூர் பன்றிமலையில் எவ்வளவு, தாண்டிக்குடியில் எவ்வளவு, சின்னாலப்பட்டியில் எவ்வளவு, சித்தையன்கோட்டையில் எவ்வளவு வரிசையாக ஐ வாஸ் ரீடிங் ஆஃப் த ஃபிகர்ஸ். அப்படியெல்லாம் அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதனால ஈஸியாக அது முடியாதுச்சு. சொல்லி முடிச்சுட்டு, வாட் அபவுட் ஆப்ரேஷன்ஸ், ஹவு மெனி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஹியர், ஹவு மெனி ப்ரொசெஷன்ஸ், ஹவு மெனி பப்ளிக் மீட்டிங்ஸ் வரிசையாக கேட்டார். எல்லாம் பதில் சொல்லி முடித்தார். முடித்த உடனே செந்தாமரை வந்து பின்னால் நிற்கிறார். இவர் செந்தாமரை வாஸ் த டிஐஜி. அவர் இவரோட அக்கம்பெனி பண்ணி வந்திருக்கிறார். வருகின்ற சமயத்தில் அவர் பின்னால் நிற்கிறார். இவர் திரும்பி அருள் என்ன பண்ணார், திரு ஐஜி வந்து திரு அருள் அவர்கள் திரும்பி செந்தா அப்படிங்கிறார். சார் அப்படின்னார் அவர் பதில். ஹவ் அபவுட் கீப்பிங் ஹிம் இன் திண்டுக்கல் ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னார். உடனே போஸ்ட் ஹிம் சார், ஐ வில் க்ரூம் ஹிம் அப் அப்படிங்கிறார். இதுதான் அவர்கிட்ட நான் முதல்ல கேட்ட வாக்கியம். போஸ்ட் ஹிம் சார், ஐ வில் க்ரூம் ஹிம் அப். அப்போ எல்லாம் திண்டுக்கல்ங்கிறது வெரி ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்டிங். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஏஎஸ்பி போஸ்டிங். அது அந்த காலத்துலலாம் சப்டிவிஷன், எல்லா சப்டிவிஷன்லையும் ஏஎஸ்பியை போடப்பட்டாங்க. சில சப்டிவிஷன், சோசன் சப்டிவிஷன்லாம் போடுவாங்க. திருமங்கலம், திண்டுக்கல், செங்கல்பட்டு, இந்த மாதிரி வேர் தெர் இஸ் குவார்ட்டர்ஸ். ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு வசதியாக இருக்கிறதுக்காப்புல குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருந்த இடம் கூட பார்த்து போடுவோம். ரெண்டாவது டஃப் ஏரியாஸ், அதெல்லாம் உங்களுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹேண்டில் பண்ற மாதிரியான ஒரு ஏரியா. It will be far away from the headquarters also, so that the young ASP learns to take decision himself. அது மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் தூரமாக இருக்கும், அவனுக்கு வசதியாகவும் இருக்கிற இடத்துல போஸ்டிங் போடுவாங்க. ஸோ திண்டுக்கல் வாஸ் ஒன் ஆஃப் தி மச் கவெட்டட் போஸ்டிங்ஸ். எனக்கு ஒரே சந்தோஷம், ஒரு இன்டர்வியூவில் நம்ம போஸ்டிங் வாங்கிட்டோம். இப்போ மாதிரி போய் கெஞ்சி கேத்து கூத்தாடி கேட்டு வாங்க வேண்டிய தேவையில்லை நமக்கு அப்படிங்கிற சந்தோஷம். பிறகு அவர்கிட்ட வேலை பார்க்க போனேன். திஸ் இஸ் ஹவு ஐ காட் டு நோ திரு கே செந்தாமரை அவர்கள். அவரோட அதுக்கப்புறம் வித்தின் 3 days ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ் ஐ வாஸ் போஸ்டட் டு திண்டுக்கல். அந்த எலெக்ஷன்ஸ் பற்றி உங்கள் மெமரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எப்படி சிச்சுவேஷன் இருந்துச்சு? ஏன்னா வெரி டென்ஸ் எலெக்ஷன் பிகாஸ் இவருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். காங்கிரஸ் பார்ட்டி ஆல்சோ ஸ்டுட். Dravida Muneta Kazhagam was the ruling party. Therefore, lot of tension and lot of deployment of manpower. But
people were openly expressing their desire to M.G. Ramachandran. And the government knew very well what will be the outcome. அந்த மாதிரி தான் இருந்தது எலெக்ஷன். And did the government try to influence elections? கவர்மெண்ட் வந்து இந்த எலெக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க சப்சிக்வெண்டா பார்த்திருப்பீங்க. அது மாதிரி ஏதாவது முயற்சி அரசு தரப்பில் நடைபெற்றதா? டிஸ்டர்ப் பண்றது, வயலன்ஸ் கிரியேட் பண்றது அது மாதிரிலாம் கிடையாது. அதாவது violent disturbance to democratic process was not there. பட் இன்னைக்கு எலெக்ஷனில் வந்து நீங்கள் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எலெக்ஷன் டிஸ்கிரைப்னு ஒரு பெரிய கட்டுரை படித்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லியிருப்போம், ஆர் யூ ஃபார் டிஸ்டிலரி ஆர் ப்ரூவரி, விக்கா டோரின்னு கேட்காம ஆர் யூ ஃபார் டிஸ்டிலரி ஆர் ப்ரூவரி. இப்போ அப்படி அந்த இடத்துல நீ சாராயத்தில் காய்ச்சலில் குடிப்பியா அல்லது வடிகட்டில் குடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து விக்கா டோரியான்னு கேட்பதற்கு. ஆகவே சாராயம் அதெல்லாம் ரூட்டீன் எலெக்ஷன்ஸில் எப்போயுமே நடக்கிற விஷயம் தான், அது நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வயலண்ட் டெமோக்ரஸி, பேப்பரை திருடுறது, உள்ள போடுறது, அது மாதிரி தூக்கிட்டு போறது முடியவும் முடியாது. The popularity was so high, it was very difficult to penetrate and do such things. அதனால அது ஒரு fairly well conducted elections தான் சொல்வேன். அரசாங்க அதிகாரிகளும் absolutely neutral. It's not neutral. அவங்களுக்கு பயம். இப்போ இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்படி போட்டு it was not standing on the neck. No. Yet they were fair. அந்த காலத்தில் எலெக்ஷன்ஸ்லாம் were fair. இதுவும் ஃபேராக தான் நடந்தது. ரைட். ஸோ தட் இஸ் ஹவ் இட் வாஸ். செந்தாமரை வாஸ் தி ஆஃபீஸர் டு ஹூம் ஐ வாஸ் அசோசியேட்டட் ஃப்ரம் தென். அதற்கு பின்னால் நான் திண்டுக்கல்லில் போஸ்டிங் ஆகிடுச்சு. திண்டுக்கல் அவர்கிட்ட ஏகப்பட்ட வேலை, போலீஸ் வேலை நான் படித்தேன். அதுதான் என்னுடைய முக்கியமான அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு மீ இஸ் தட் ஹி டாட் மீ போலீஸ் ஒர்க்கிங். சொன்ன மாதிரி அவர் ஹி டிட் க்ரூம் யூ. எஸ், கரெக்ட். அதாவது பனிஷ்மெண்ட் ரோல்ஸ், ப்ரொசீடியர்ஸ் எவ்வளோ ஸ்விக்காக பண்ணுறேன்னு பார்ப்பார். கிரேவ் கிரைம் ரிப்போர்ட் போட்டால் உடனே அதை படித்து பார்த்துட்டு இதை நீ விட்டுருக்க, இந்த பாயிண்ட்டை விட்டுருக்க, அந்த பாயிண்ட்டை விட்டுருக்கேன்னு கூப்பிட்டு சொல்லுவார். அது மாதிரி ஒரு சிறு விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் அவர் நல்லா சொல்லிக் கொடுத்தார். ஸோ ஐ ஹவ் அப்சர்வ்ட் ஹிம். ஹி வாஸ் மை டிஐஜி ஃபர்ஸ்ட் அஸ் இன் மதுரை. தென் லேட்டர் ஆன் ஹி வாஸ் சிஓபி மெட்ராஸ் when I was SSB CID. அங்க நீங்க ஏஎஸ்பியா திண்டுக்கல்ல எவ்வளவு நாள் சர்வ் பண்ணீங்க சார் அண்டர் மிஸ்டர் அவரு மதுரை சதர்ன் ரேஞ்ச் டிஐஜி? நான் வந்து டோட்டலா 1 year and 10 months I was ASP and ஜாயின்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஒரு ஜாப் இருந்தது. இப்ப இருக்கோ நம்ம தெரியல. இல்ல சார். இப்போ அதாவது ஏஎஸ்பில இருந்து சீனியர் ஸ்கேலுக்கு வருவீங்கல்ல, அது 4வது வருஷத்துல சீனியர் ஸ்கேலுக்கு வந்துருவீங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல 3 ஸ்டார் தானே போட்டுருவீங்க, எம்பளம் போட ஆரம்பிச்சிருவீங்க. சிங்கம் அசோகா சக்கரம் போட ஆரம்பிச்சு, அசோகா எம்பளம் போட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அதுக்கு பேர் ஜாயின்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். யூ வில் கண்டினியூ டு டூ சப் டிவிஷனல் ஒர்க், பட் யூ வில் பி வேரிங் அசோகா எம்பளம். அது அந்த மாதிரி இருந்தால் அவர் நடுவில் அவர் மாற்றி மெட்ராஸ் வந்துட்டார். ஈவன் வென் ஐ வாஸ் கண்டினியூவிங் அட் திண்டுக்கல், he was transferred and posted as Commissioner Madras City. He has come here. He was posted as DIG Northern Range and subsequently Commissioner of Police Madras. ஆகவே 1 year and 10 months இருந்தாலும் அவர்கிட்ட எஃபெக்டிவாக ஒரு 1 year-ஆவது இருந்திருப்பேன். என்னுடைய நினைவுகள், அவர் டிஐஜியாக இருக்கிறப்போ என்னுடைய நினைவுகளை பார்த்தீங்கன்னா மதுரையில் 2-3 விஷயங்கள் சொல்லலாம். ஒரு பெரிய பெரேட் ஒன்று நடத்தினார். இஸ் வெரி குட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் எக்ஸசைஸ் நான் சொல்லுவேன். அந்த காலத்தில் மெடல் பெரேடு திரு கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டர், கலைஞர் கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டர். அந்த மாதிரி மெடல் பெரேடு இது வரைக்கும் யாரும் நான் நடத்துனதாக கருதலை. நானும் வந்து 37 வருஷம் சர்வீஸ் இருந்திருக்கிறேன். பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் கிளாமரஸ் மெடல் பெரேட் அதுதான். அந்த மெடல் பெரேடுக்கு மிஸ்டர் செந்தாமரை சூப்பர்வைஸ்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட் தி பெரேட். he was a DIG and மதுரையில் பெரேடு. அப்பவும் மிஸ்டர் அருள் வாஸ் தி ஐஜி. மதுரைக்கு அந்த காலத்தில் 9 நுழைவாயில்கள் உண்டு. இப்போ எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த 9 நுழைவாயில்கள்லையும் பெரிய ஆர்ச் போட்டார். அந்த 9 ஆர்ச்சும் சாந்தி நிகேதனில் ட்ரைனிங்கான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அந்த ஆர்ச் போட்டார். இப்போ யாராவது நினச்சி பார்க்க ஆர்ச் போட்டுனா யாராவது பண்ணிட்டு போயிடுவாங்க. அவருக்கு ஒரு கிராண்ட் ஷோ நடத்துறாரு. அதில் எஸ்தெட்டிக் சென்ஸ். ரெண்டாவது அங்கே சிறு பிள்ளைகள் நிறைய. அப்போ வந்து மதுரை ஆர்ம்ட் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, மதுரை ஆர்ம்ட் ரிசர்வ், மதுரை நார்த் ஆர்ம்ட் ரிசர்வ், ராம்நாடு வெஸ்ட் ஆர்ம்ட் ரிசர்வ், ராம்நாடு ஈஸ்ட் ஆர்ம்ட் ரிசர்வ், நிறைய எல்லா குவார்ட்டர்ஸும் ஒரே இடத்துல தான் இருக்கும். பிள்ளைகள் நிறைய குழந்தைங்க இருக்கும். இந்த குழந்தைங்களை வச்சு ஒரு பெரிய மாஸ் ட்ரில் நடத்துகிறார். ஒரு பெரிய ஃப்ளோட் ஷோ ஒன்று நடத்துகிறாரு. பெரிய இட் வாஸ் அ வெரி இம்ப்ரெசிவ் ஷோ. இதுதான் அவருடைய பெருமை. அந்த சமயத்தில்
நான் ஏஎஸ்பி அல்லவா, என்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார். நீ இப்போ இந்த ட்ரில் மூவ்மெண்ட்லாம் சரியாக செய்யலாங்களா பாரு, ஒரு நோட் புக்கில் எழுது இப்படி சொல்லுவார். இப்படி தான் நோட் புக்கில் எழுது, என்ன மிஸ்டேக் பண்ணுறான் பாரு, பார்த்துட்டு சொல்லு. நான் பெரிய அவர் ட்ரில் முடிச்ச உடனே நான் கொண்டு நீட்டுவேன், கூப்பிட்டு நீ இந்த மிஸ்டேக் பண்ண திருப்பி பண்ணு, ரிஹர்சல் திருப்பி ரிஹர்சல் நடந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி சிறு வயதில் எனக்கு இந்த ட்ரில்லுகள் ஒரு லீடர்ஷிப், அதே சமயத்தில் இந்த எதை கவனிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறத ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாரு. ஆர்கனைசிங் ஸ்கில் திங்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணார் அவர். ஆகவே அது பெரிய ஷோ அவருடைய. And was the chief minister impressed, sir? Yes, he was very much. How did he react, sir? அவருக்கும் பெருசா இருக்கும்ல, கட்சி விழா மாதிரி ஒரு போலீஸ்காரங்க இவ்வளோ அழகா பண்றாங்க. சில சமயங்கள் எங்க பார்க்கலாம், சீஃப் மினிஸ்டர் வந்து பிற்காலத்துல எல்லாம் பெரடி வரும்போது வேஷ்டி தான் கட்டினார். அந்த அதுக்கு வரும்போது பேண்ட் கலைஞர் சூட்டு போட்டு கிளாஸ் போட்டு இருந்தது நான் பார்த்தேங்க. அவர் ஃபுல் சூட்ல இருப்பார். அதுல இருப்பார், அவரே இருப்பார் அந்த பெரடில இருப்பார். He was receiving the salute. Yes, he was very happy because any leader, நீங்க வந்து ஜூலியஸ் சீசர் எடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் எழுதுற போது என்ன சொல்றான், கூன்னு எல்லாம் கூட்டமா நிப்பான், எங்கடா வந்தீங்கன்னு எல்லாம் கேட்கலாம். இந்த போலீஸ்காரன் போய் கேட்பான், நான் வந்து don't you know that is coming for after a victorious triumphal march over winning over Pompey அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஒரு எல்லாருக்குமே அது அரசியல்வாதிகளுக்கே ஒரு சந்தோஷம் உள்ளது. பொதுமக்களை பார்க்கிற பொழுது, பொதுமக்கள் ஆரவாரம் செய்கிற பொழுது அது ஒரு பெரிய டானிக். அது நல்லா தான் இருந்துச்சு. அவருக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரு நிச்சயமா. நான் எனக்கு பர்சனலா தெரியல, ஆனால் டெஃபினெட்லி there is no reason why he should not be happy. Was DIG Mr. Chenthamare happy? Yes, he was very happy. வெளியெல்லாம் நம்ம கமிஷனருக்கு அடி போடுறாரு, வழக்கம் போல கமிஷனருக்கு அடி போடுறாரு, அதனால தான் இப்படி பண்றாரு. அப்படி இல்லை, அவர் வந்து செய்வன திருந்தச்சை, அதுதான் அவருடைய கொள்கை. ஆகவே he did a very good job. இது இன்னொன்று விஷயம் என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அவருடைய பீரியடில் நான் பார்த்தது, இப்போ ரயில்வே ஸ்ட்ரைக் நடந்தது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் 1974 எமர்ஜென்சி, பெரிய எமர்ஜென்சி இல்லை, எமர்ஜென்சிக்கு முன்னால ரயில்வே ஸ்ட்ரைக், அகில இந்திய ரயில்வே ஸ்ட்ரைக். அப்போ திண்டுக்கல் அண்ட் மதுரை were supposed to be one of the trouble spots இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி, லேபர் ஸ்ட்ரெங்த் அதிகம் ரயில்வே லேபர் ஸ்ட்ரெங்த். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே லேபர் யூனியன்கள் பல யூனியன்கள் உண்டு. சில யூனியன்கள் அரசாங்கத்துக்கு ஒத்து போகிற யூனியன்கள், சில யூனியன்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போகிற யூனியன்கள். இந்த எதிர்த்து போகிற யூனியன்கள் அதிகமாக உள்ள இடங்கள்ல மதுரை, திண்டுக்கல், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெட் ஓரியன்ட் யூனியன்ஸ் ஜாஸ்தி அங்கே. ஆகவே அங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அந்த ஏரியாக்கள்லாம் அந்த ஸ்ட்ரைக்கை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணார். அப்போ திண்டுக்கல்ல அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக போச்சு ஜனங்களை. அப்போ அதில் வந்து ப்ரெஜுடிஷியல் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தில் ஒரு செக்ஷன் கொடுத்தான். ப்ரெஜுடிஷியல் ஆக்ட், ஆப்சென்ட் ஃப்ரம் டியூட்டி இட் செல்ஃப் இஸ் அ ப்ரெஜுடிஷியல் ஆக்ட். an absence cannot be an act. பட் அதில் விசிட் பண்ணால் ப்ரெஜுடிஷியல் ஆக்ட்னு சொல்லி, ஆப்சென்ட் ஆனாலே ப்ரெஜுடிஷியல் ஆக்ட். ஸ்டாப்பிங் த மூவ்மெண்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ப்ரெஜுடிஷியல் ஆக்ட், ஸ்டாப்பிங் த மூவ்மெண்ட் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ப்ரெஜுடிஷியல் ஆக்ட். ஸோ அந்த மாதிரி ப்ரெஜுடிஷியல் ஆக்டில் வந்து மீட்டிங் போட்டுட்டு உட்காந்துருந்தாங்க வேலைக்கு வராமல். அவ்வளோ பிடி அப்படின்னாரு. எல்லாத்தையும் பிடிச்சி என்ன பண்ணாங்க, உள்ளே போட்டாச்சு. போட்ட பிற்பாடு ஸ்ட்ரைக் சத்தங்கத்தை பண்ணாமல் அங்கே ஒரு தகராறு கிடையாது. மதுரையிலையும் தகராறு கிடையாது, திண்டுக்கல் மற்ற ஊர்களிலாம் அங்கங்கே செமஃபோரை உடைச்சாங்க, லைனை கட் பண்ணாங்க, இந்த கைகாட்டியை உடச்சி விட்டாங்க, லைட்டை அடித்தாங்க, வண்டியை நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அந்த ஏரியாவில் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவருடைய பீரியடில். இது ஒரு முக்கியமான இதாக நான் திருப்பி என்னுடைய ஐ கேன் ரிகலெக்ட். ஹி ஹேண்டில்ட் த ஸ்ட்ரைக் இன் அ வெரி எஃபிஷியன்ட் மேனர். அந்த சமயத்தில் எனக்கு எஃப்ஐஆர், நான் சிறு பையன் தானே, அப்போ எனக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு கெட்டிக்காரத்தில் பத்தாது. மைக்கில் அப்போ சேது ராமசாமின்னு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், பேரெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. சேது ராமசாமின்னு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் வந்தார். அந்த சின்ன பையனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு ஃபோனில் அவர்கிட்ட சொல்லி, அவர் எஃப்ஐஆரை டிக்டேட் பண்ணுறாரு என்கிட்ட. இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடணும், இது மாதிரி தான் எழுதணும், இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் அதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் இப்பொழுதெல்லாம் பெரிய அதிகாரிகள் வந்து அதை இந்த மாதிரி சிரத்தைகள் எடுத்து சொல்வதாக எனக்கு ஞாபகம் இல்லை. பண்ண மாட்டாங்க. அவர் ரொம்ப மைன்யூட்டாக சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அந்த எப்படி செய்யணும் என்ன எதுங்கிறத சொல்லி கொடுத்தாரு. இந்த எஃப்ஐஆர் போட்டால் அவன் தப்பிச்சு போயிடக்கூடாது. இப்போ எஃப்ஐஆர் போட்டு பின்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்களா, அது கிடையாது. எஃப்ஐஆர் போட்டால் உள்ளே போகணும். அதுதான் அவருடைய கான்செப்ட். அதை இஃபெக்டிவாக செய்யணும், போலீஸ் வேலையை முழுசாக செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அது நல்லா செஞ்சார். இது ஒரு முக்கியமான விஷயமாக போலீஸ் ஸ்ட்ரைக். அதுக்கப்புறம் அதோட அவர் ரவுடிசத்தை அலோவ் பண்ண மாட்டார். ரவுடிசத்தை எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. அங்கே திண்டுக்கல்ல ரவுடிசம் உண்டு, அந்த பஸார்லாம் ரவுடிசம் உண்டு. ஒரு முறைக்கு ஒரு ரவுடியை இன்னொரு ரவுடி கேங் கொலை பண்ணிட்டான்.
நான் நினச்சேன் ஒருத்தன் போனா தொலைஞ்சு போச்சு. அதுதான் திஸ் வாஸ் மை ஆட்டிடியூட். சின்ன பையன் தான். போலீஸ் போயிட்டு சாகட்டும் அப்படின்ற செத்து போயிட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சான். ஆனால் எனக்கு ஒரு மெமோ விட்டார். ஹவு டிட் யூ அலோவ் திஸ் மர்டர் டு டேக் பிளேஸ் விட்டார். ஒரு மர்டர் நடந்ததுக்கு an ASP was served with a memo. Yes, he issued a memo. Memo was issued. And then 2 days later, the rival gang murdered the other side. Revenge murder. அவ்வளோதான். he summoned me to headquarters. கூப்பிட்டு நீ என்ன பார்க்குற, வெள்ளாண்டு ஆர்டர் பார்க்குற, எப்படி அவரை கொலை பண்ண விட்ட அப்படின்னு சொல்லி ஒரு 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 பெனட்ரேட்டிவ், அதாவது இட்ஸ் நாட் டு பனிஷ் மீ, இட் இஸ் டு டீச் மீ தட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் தட் தெர் வில் பி ரியாக்ஷன் ஆஃப்டர் மர்டர்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பண்ண அடுத்து செய்வாங்க. நமக்கு காலேஜ் வந்தப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது ஆகவே அதை சொல்லிக் கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு ஒரு லா அண்ட் ஆர்டரை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுவார். டிராஃபிக் எனக்கு வந்து அப்போ வந்து பழனியில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. I being a Christian, he knew that I will not be easily, it will not be proper for me to be sent inside and invite a controversy in the temple. Therefore, எனக்கு என்ன டியூட்டி கொடுத்தாருன்னா, temple is sector 1, temple to Adivaram and the road approaches to Adivaram is sector 2. The approaches to temple is sector 2, Adivaram is sector 3, 4 approaches to Palani sector 4. எனக்கு செக்டர் 4 கொடுத்து ஜனங்க வந்து ஃப்ரீயாக போகணும். டிராஃபிக் ஐ மஸ்ட் பி ஏபிள் டு டிரைவ் மை கார் அட் 45 kilometers per hour. போட்டு டெஸ்ட் பண்ணார். He tested whether I am able to keep the traffic free flow இருக்குதான்னு பார்க்கறதுக்கு. ஜனங்க பெரிய பெரிய இடங்கள்ல specifically gave this instruction. I should be able to travel at 45 km speed. அந்த அளவுக்கு டிராஃபிக் மூவ்மெண்ட் ஸ்மூத்தா இருக்கணும். ஸோ அது வந்து டெஸ்டட் இட் ஆல்சோ. போயிட்டு வந்து உடனே டிவியில் உட்கார்ந்தாரு, கூப்பிட்டாரு, வெரி குட் அப்படின்னு அதை சொல்லுவார். வெரி குட் அப்படிம்பாரு. அதே மாதிரி இந்த லா அண்ட் ஆர்டரில் இந்த விஷயத்தில் அவர் டிராஃபிக் ஆல்சோ he was very good. Choice of officers, he knew his officers very well. குட். அந்த சின்ன வயசில் நான் கவனிச்சிருக்கேன். எனக்கு ஒரு அதிகாரியை போட்டார் திண்டுக்கல்ல. திண்டுக்கல் அதிகாரி போட்டார். இஸ் அ வெரி டஃப் இன்ஸ்பெக்டர். போடும்போதே, அலெக்சாண்டர், ஐ எம் கிவிங் யூ a very tough fellow. He's a hunting dog. Keep him under a tight leash. Keep him under a tight leash. He will do very good job. If you leave him, he will maul at everyone. So இந்த மாதிரி ஒரு பிரீஃபிங் ஒரு அதிகாரி மேலே எல்லா அதிகாரிகளை பற்றியும் தரவாக தெரியும் அவருக்கு. It is not to say that he was finding fault with officers. In spite of all his toughness with officers, he loved them. He treated them well. He was very affectionate to them. அதாவது they also can talk back to him. ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசலாம். அது இல்லையா அப்படிம்பா இன்ஸ்பெக்டர், அது அப்படி இல்லையா அப்படிம்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் ஹி மெயின்டைன். அதாவது சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும். டீம் ஒர்க் பண்ணாலும் அந்த டீமில் வந்து அந்த ஆல்வேஸ் இட் வாஸ் நாட் ஹையரார்கி. இட் வாஸ் சம்டைம்ஸ் ஃப்ளாட், ஹாரிசான்டல். சம்டைம்ஸ் he will be willing to listen to the criticism and then appreciate the criticism. ரைட், நீ சொல்ற ரைட் விடு அப்படிம்பாரு. அது மாதிரி ஒரு அஃபெக்ஷனேட் ஆஃபீஸர். ஸோ he is very very good in that way. Very very friendly to officers, affectionate, subordinates ஒரு பிரியமாக இருப்பார். அதே சமயத்தில் டஃப், தப்பு பண்ண விட மாட்டார். He also taught me as when I was ASP, some people are sending petitions on the police officers unnecessary. இப்போலாம் யாருமே அந்த செக்ஷன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். He inspected a station called சாடார்பட்டி. அங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேலே ஏகப்பட்ட பெட்டிஷன் அவருக்கு போயிட்டே இருந்திருக்கு. யார்கிட்ட? மிஸ்டர் செந்தாமரைக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டர் மேலே போயிட்டே இருந்திருக்கு. இவர் என்னடா அவன் மேலே இவ்வளோ பெட்டிஷன் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டார். ஐயா எல்லாம் பொய்யா, பொய்னா ஏன் நீ கேஸ் போட மாட்டேங்கிற அவன் மேலே? என்ன கேஸ் போடணும்? என்னை திரும்பி பார்த்தாரு. நான் நிற்கிற ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்ஷனில் நான் உட்காந்துருக்கேன் பக்கத்தில். உனக்கு என்ன செக்ஷனில் போடணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னேன். 47 டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் எடு புத்தகத்தை எங்கே இன்ஸ்பெக்ஷனில் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் புக்கு எடுத்து பெறட்டுறேன். அதில் என்ன போட்டிருக்கேன்னா, இன் கேஸ் there is a false complaint against a police officer, the police officer on being convinced that it is a false complaint can prosecute the petitioner under 47
டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட். இப்போ எத்தனை பேருக்கு இது அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை யூசேஜ் நான் கேள்விப்படுறது இப்போ தான் சார் கேள்விப்படுறேன். நானும் இதை வந்து சில பெருசு இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த மீட்டிங் வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த செக்ஷன் எனக்கு மறந்து போச்சு. ஸோ ஐ செட் இட் இஸ் 47 ஜஸ்ட் செக் அப்னு சொல்லி 2-3 பேர் சொன்னேன். அது மேலே செக்ஷன் கிடையாது அப்படின்னாங்க. எடுத்து பார்த்துட்டு சொல்லுங்கய்யா அப்படின்ட்டு. அப்புறம் தே செட் எஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட் ஆனது ஃபோட்டோ அப்படியே போட்டு எடுத்து அனுப்புனாங்க கேட்டேன். நான் படித்து பார்த்தேன், இருக்குது செக்ஷனில் இருக்குது. ஸோ 47 சிட்டி போலீஸ் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். ஆகவே இந்த மாதிரி சிறு விஷயங்கள் சட்ட நுணுக்கங்களை மிக தெளிவாக சொல்லி கொடுத்தாரு சின்ன வயசில். நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது ஒரு கிரேவ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும், டிராஃபிக் எப்படி நல்லா வைக்கணும், பந்தோபஸ்த் ஸ்கீம் எப்படி ட்ரா பண்ணணும், ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் எக்ஸசைஸ் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பாடம் வந்து என்னை அறியாமலே நான் அவரிடம் படித்துக் கொண்ட விஷயங்கள் என்று நான் கருதுகிறேன். சின்ன ஒரு ஹோல்சம் போலீஸ் ஆஃபீஸர் உங்களை ஆக்கிடுவார் உங்களுக்கு. அதனால ஒரு பெரிய 2வது ஹவு டு ஹேண்டில் த ஸ்டாஃப் அதையும் சொல்லிக் கொடுத்தார். ஆகவே these are the good things that I learned as an assistant superintendent of police. Then he became சென்னை சிட்டி கமிஷனர். சென்னை சிட்டி கமிஷனர் ஆகும்போது நாங்கள் SSBCID எனக்கு போஸ்டிங் ஆகிடுச்சிங்க. நீங்கள் நேரம் இன்டெலிஜென்ஸ் வந்துடுறீங்க. நான் இல்லை, அங்கே நான் ஃப்ரம் திண்டுக்கல் I was posted as SP South Arcot. Where I started my life as an ASP, I became SP of the district. அப்போ சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் பெரிய டிஸ்ட்ரிக்ட்னு கருதப்பட்டது. சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட் திரு வால்டர் தேவாரம் இருந்தாங்க நார்த் ஆர்காட்டில். சவுத் ஆர்காட் நான் திருநெல்வேலி திரு ஜாஃபர் அலி இருந்தார்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி, தஞ்சாவூர், பழைய தஞ்சாவூர் வந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே டிஸ்ட்ரிக்ட். அப்போ ஆக இந்த 3 டிஸ்ட்ரிக்டும் தான் பெரிய டிஸ்ட்ரிக்ட். எனக்கு சிறு வயதில் ஒரு 27-28 வயசில் ஒரு இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கொடுத்தது. அப்போ 85 ஸ்டேஷன்ஸ். இப்போலாம் டிஸ்ட்ரிக்ட் 20 ஸ்டேஷன் 25 ஸ்டேஷன் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் வந்தது பெரிய சந்தோஷம். 1 year exactly I took charge on 4/6/1975 and 4/6/1976 I was relieved and posted exactly during emergency. Emergency was in 75 itself. But தமிழ்நாட்டில் வந்து president rule was 31/1/1976. 4/6/75 ஜாயின் பண்ணேன். 4/6/76 I became SP special branch. நல்லா ஞாபகம் இருக்குது. திரு மோகன்தாஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ண யூனிஃபார்மோட, you can cast off your uniform and whenever you come before me you will bring a notebook and a pencil. அன்னைக்கு எழுத ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்கேன்.